ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டைனமிக்ஸ் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எம்எஸ் யூனிவர்சிட்டியில் 6th செமஸ்டரில் டைனமிக்ஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த டைனமிக்ஸ் பேப்பரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு என்னது அப்படின்னா ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ ப்ரொஜெக்டைல்னால் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கன்சிடர் த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் projected into the air in any direction and with any velocity. ஸோ ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கலை நம்ம ஏரில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டிக்கல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக கைட் எடுத்துக்கோங்க, பட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டத்தை எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த நம்ம காற்றில் பட்டம் விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஏரில் நம்ம இந்த கைட்டை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ப்ரொஜெக்டல்னால் என்னது அப்படின்னா செலுத்துறது அப்படிங்கிறது மீனிங் வரும். ஸோ மோஷன் அப்படின்னா மூமெண்ட். ஸோ இந்த ஏரில் ஒரு விசை வெலாசிட்டி மூலமாக நம்ம பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் தேவை. The two forces that act on the projectile are its weight and resistance of air. ஸோ இந்த கைட்டு ஏரில் அப்படியே மூவ் ஆகணும் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் மூலமாக தான் அந்த கைட் மூவ் ஆகும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அதனோட வெயிட், அந்த கைட்டோட வெயிட்டு. ஸோ அதை ஏர் காற்று எதிர்க்க வீசும் போது அதை தாண்டி அந்த பட்டம் பறக்கணும். ஸோ அந்த பட்டத்துக்குன்னு கொஞ்சம் வெயிட் இருக்கணும். அதை மாதிரி காற்றும் அதை வெவ்வேறு திசைகளுக்கு எடுத்து செல்லணும். ஸோ அதனால் அந்த வெயிட்டும் தேவை, ஏரும் தேவை. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் மூலமாக தான் ஒரு பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பால். ஸோ நம்ம பாலை நம்ம கையிலேருந்து த்ரோ பண்ணுவோமா. ஸோ த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பால் மூவ் ஆகணும், ஏரில் மூவ் ஆகி தான் அது அடுத்த பிளேஸுக்கு போகும். ஸோ அப்போ அந்த பால் நம்ம கையிலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னாலுமே அதுக்கும் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் இந்த ப்ரொஜெக்டைல். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நம்ம, அந்த பால்னாலும் சரி கைட்டனாலும் சரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம ப்ரொஜெக்டைல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது ப்ரொஜெக்டைலுக்கு உண்டான மீனிங்கு. ஸோ இப்போ டெஃபனிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொஜெக்டைலில் மெயினாக என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது இங்கே டெஃபனிஷனாக வரும். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா இஸ் த ஆங்கிள் தட் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிக்கல் இஸ் இனிஷியலி ப்ரொஜெக்டட் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் பிளேன் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்ட்டிக்கலை செலுத்துறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் இப்படி தானே போகும். ஸோ இப்படி தான் இந்த பார்ட்டிக்கல் போகும். ஸோ இந்த நீங்கள் எந்த இடத்துலேருந்து நம்ம செலுத்த ஆரம்பிக்கிறோமோ இந்த கிரவுண்ட் லெவலோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் த ஆங்கிள் which the particle is initially projected. இனிஷியலாக இந்த இடத்துலேருந்து தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அது ஹரிசாண்டல் லெவலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா த வெலாசிட்டி வித் விச் த பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட். ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிங்கிறது ஸ்பீடு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஸ்பீடு கொடுத்தா தான் அந்த பார்ட்டிக்கல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரொஜெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த வெலாசிட்டியை தான் என்னென்னு சொல்லுவோம்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ தேர்டு டெஃபினிஷன் என்னதுன்னா ட்ராஜெக்டரி அப்படிங்கிறதுக்கு உண்டான டேர்ம். ஸோ ட்ராஜெக்டரி அப்படின்னா என்னது அப்படின்னா அது ஒரு பாத் விச் த பார்ட்டிக்கல் டிஸ்கிரைப்ஸ். பாத் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துலேருந்து நம்ம பார்ட்டிக்கல் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இது இப்படி போகுதுன்னா அப்போ இந்த போகக்கூடிய இந்த இடம் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ட்ராஜெக்டரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ட்ராஜெக்டரினா பாதை, எந்த வழியாக அந்த பார்ட்டிக்கல் போகுதோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ட்ராஜெக்டரி அப்படின்ட்டு சொல்லுவோம்.
ஸோ நாலாவது டெஃபினிஷன் டேர்ம் என்னது வரும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச்னா என்னது அப்படின்னா த்ரூ த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த ட்ராஜெக்டரி வேர் த பார்ட்டிக்கல் மீட்ஸ் த பிளேன். ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ். இங்கேருந்து நம்ம பார்ட்டிக்கலை வந்து செலுத்துகிறோம். அது இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சமயத்தில் கீழே தான் வந்து ஆகணும். ஸோ இப்படி கீழே வருது அப்படின்னா இந்த இதுதானே ட்ராஜெக்டரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராஜெக்டரி ஸ்டார்டிங்லேருந்து எந்த இடத்துல வந்து திரும்ப அதே கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு வருதோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் த பிளேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் த பிளேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்சோட டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அதோட மீனிங்லேருந்தே தெரிஞ்சிடும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னதுன்னா வந்து டைம் டேக்கன் டு ட்ராவல். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கே வர்றதுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொஜெக்டைலில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம், வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ட்ராஜெக்டரி, ரேஞ்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொஜெக்டைலில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். ஷோ தட் பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் எ பேரபலா. ஸோ பாத் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல். ஸோ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்ல பார்ட்டிக்கலை. ஸோ அந்த ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு பாத்தை ஃபார்ம் பண்ணும்ல, அந்த பாத் எப்போவுமே வந்து ஒரு பேரபலா ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். மெஜாரிட்டியாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே வந்து இந்த 8 மார்க் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து இந்த டயக்ராமை வந்து கன்சிடர் பண்ணணும். லெட் எ பார்ட்டிக்கல் பி ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த பாயிண்ட் ஓ. இதுதான் வந்து உங்களுக்கு ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டிலிருந்து தான் வந்து நம்ம பார்ட்டிக்கலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். வித் எ வெலாசிட்டி u. முதலே சொல்லிட்டோமா, ஒரு எந்த பார்ட்டிக்கலையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து வெலாசிட்டி வந்து தேவைப்படும். ஸோ வெலாசிட்டினா என்னதுன்னா ஸ்பீடு. அந்த பார்ட்டிக்கல் மேலே ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது தான் அது வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவே ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து வெலாசிட்டி தேவை. ஸோ இந்த வெலாசிட்டியை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து u அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை மாதிரி இந்த பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்ட் லெவலோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிளை வந்து என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். அப்போ ஆல்ஃபாங்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ஓ தான் ஆரிஜின் அப்படிங்கிறதுனால ஹரிசாண்டல் ஆக்சிஸை வந்து எக்ஸ் அப்படின்னும் வெர்டிக்கல் ஆக்சிஸை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் வந்து எடுத்துக்கிடுவோம். த ஹரிசாண்டல் அண்ட் த அப்வர்டு வெர்டிக்கல் த்ரூ ஓ ஆஸ் த ஆக்சிஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஒன்றாவும் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஒன்றாவும் வந்து ரெண்டாக வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெலாசிட்டியவும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இது தானே யூங்கிறத தானே நம்ம வெலாசிட்டியாக வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இந்த யூங்கிற வெலாசிட்டியை வந்து ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஹரிசாண்டல் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டியை வந்து எப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா வந்து யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுப்போம். அதை மாதிரி வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பொறுத்த வரையில் வந்து வெலாசிட்டியை வந்து u sin ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து நம்ம எடுப்போம். ஏன்னா வந்து அது கிரவுண்ட் லெவலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதனால அதை வச்சுட்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் வந்து வெலாசிட்டியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுங்கிறது u cos ஆல்ஃபா, வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படிங்கிறது வந்து u sin ஆல்ஃபா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹரிசாண்டல் பொறுத்த வரையில் வந்து ஆக்சலரேஷனே வந்து இருக்காது. த ஹரிசாண்டல் காம்பனண்ட் யூ காஸ் ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஏன்னா பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இப்படி மேலே தான் மூவ் ஆக போகுது, அதை மாதிரி கீழே வந்து இறங்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி அப்போது வந்து இப்படி போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல்.
இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல். ஸோ பார்ட்டிக்கல் வந்து இப்படி போகுது, இப்படி வருது, அப்படி தானே இருக்குது. அப்போ இதில் வந்து வெர்டிக்கலுக்கு தான் வந்து வேலையே தவிர ஹரிசாண்டலுக்கு வந்து வேலையே வந்து கிடையாது. ஸோ ஹரிசாண்டலுக்கு வந்து வேலையே கிடையாது அப்படிங்கிறதுனால நமக்கு ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல் ஆக்சலரேஷனுங்கிறது வந்து 0. அது மாதிரி வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் ஆக்சலரேஷனை வந்து நம்ம ஜி அப்படின்ட்டு வந்து எடுப்போம். ஸோ ஹரிசாண்டலை பொறுத்த வரைக்கும் வேலையே கிடையாது அப்படிங்கிறதுனால ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் வந்து 0. வெர்டிக்கலில் தான் வந்து ஆக்சலரேஷன் உண்டுங்கிறதுனால ஆக்சலரேஷன் எப்போவுமே நம்ம ஜி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அதனால வந்து அந்த வெர்டிக்கல் ஆக்சலரேஷனை வந்து ஜி அப்படின்ட்டு எடுப்போம். So after a time t, let p be the position of the particle. ஸோ இங்கேருந்து வந்து பார்ட்டிக்கலை வந்து நம்ம செலுத்துகிறோம். ஏதோ ஒரு டைம் இன்டர்வல் டீக்கு அப்புறம் இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு இடத்துல இருக்குமா, அது இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணிக்கிறோம்னா வந்து p அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி வரும்னு பார்க்கணும். ஸோ எக்ஸுனால் வந்து ஹரிசாண்டல் தானே, எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம ஹரிசாண்டல்னு எடுத்துருக்கிறோம், ஒய் ஆக்சிஸை வந்து வெர்டிக்கல் அப்படின்ட்டு எடுத்துருக்கிறோம். ஸோ எக்ஸுனால் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது வரும் அப்படின்னா வந்து வெலாசிட்டி மைனஸ் ஆக்சலரேஷன் அப்படின்ட்டு போடும். வெலாசிட்டி இன்ட்டு டைம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ வெலாசிட்டி வந்து யூ காஸ் ஆல்ஃபா, டைம் இன்டர்வல் வந்து டி தான், மைனஸ் ஆக்சலரேஷன் வந்து 0. ஹரிசாண்டலை பொறுத்த வரையில் ஆக்சலரேஷன் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா, அதனால் உங்களுக்கு எக்ஸு என்னது வரும் அப்படின்னா எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் ஆக்சலரேஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போடும்போது வந்து வெலாசிட்டி இன்ட்டு டைம் மைனஸ் 0 போடுவோம், அதனால அது அதே வேல்யூ வந்துடும். அதை மாதிரி ஒய் என்னது அப்படின்னா வந்து வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கலை பொறுத்த வரையில் வெலாசிட்டி வந்து யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி. இதனோட ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஃபிசிக்ஸில் ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ½ GT² அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இதுக்கு ½ GT² போடுவோம். ஸோ வெர்டிக்கலுக்கு தான் இந்த வேல்யூவை வந்து நம்ம போடுவோம், ஹரிசாண்டலுக்கு இந்த வேல்யூ வந்து போட மாட்டோம். ஏன்னா ஹரிசாண்டல் பொறுத்தவரையில் ஆக்சலரேஷன் வந்து 0, வெர்டிக்கலுக்கு மட்டும்தான் வந்து ஜிங்கிறது வந்து கிராவிட்டியாக வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து வந்து எக்ஸும் ஒய்யும் வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து வேலை, சிம்பிளிஃபை பண்ணி. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் 1லேருந்து டீயோட வேல்யூ என்னது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா x/u cos ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த x/u cos ஆல்ஃபாவை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா u sin ஆல்ஃபா ஏற்கனவே இருக்குது, இன்டூ எக்ஸுக்கு டீக்கு பதிலாக x/u cos ஆல்ஃபா அப்படிங்கிறத போட்டுடலாம், மைனஸ் 1/2 g t² பதிலாக அகைன் x/u cos ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர். இதை போடுவோமா, ½ GT² பதிலாக. அப்போ u வந்து கேன்சல் ஆகும். இங்கே நமக்கு என்னது இருக்குது, sin alpha by cos alphaன்னு இருக்குதா. sin alpha by cos alpha is nothing but tan alpha அப்படின்ட்டு தெரியுமா. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா x tan alpha அப்படின்ட்டு கிடைக்கும், மைனஸ் ரெண்டாவது டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிங்கிறது அப்படியே வரும், எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால x² டிவைடட் பை 2, இதையும் ஸ்கொயர் பண்ணோன்னா u² cos² ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட டேர்ம் வந்து x tan ஆல்ஃபா மைனஸ் gx² பை 2u² cos² ஆல்ஃபா. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து 2u² cos² ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த டேர்மை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை தான் வந்து நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் வந்து 2u² cos² ஆல்ஃபாவால். அப்போ 2u² cos² ஆல்ஃபாவால் நான் மல்டிபிள் பண்ணுறேன், ஏற்கனவே y இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது இருந்ததுன்னா x tan ஆல்ஃபான்னு இருந்துச்சா, அப்போது 2u² cos² ஆல்ஃபா எக்ஸு tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்னது போட்டுக்கலாம் அப்படின்னா sin ஆல்ஃபா பை cos ஆல்ஃபா அப்படின்னே இப்போ வந்து போட்டுக்கலாம்.
மைனஸ் ரெண்டாவது டேர்ம் என்னது இருந்தது அப்படின்னா gx² பை 2u² cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருந்துச்சு. ஸோ gx² டிவைடட் பை 2u² cos ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஒரு 2u² cos ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு போடுறோம். அப்போ என்னவாகும், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருமா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா த்ரூ அவுட்டாக ஒரு மைனஸ் ஜியால் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ஜியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும், இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் x² அப்படின்ட்டு ஆகுமா. நம்ம டிவைட் பண்ணியே ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. மைனஸ் ஜியால் டிவைட் பண்ணால் மைனஸ் 2u² cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி into y is equal to இந்த டேர்ம் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ப்ளஸ் x² அப்படின்ட்டு ஆகும். மைனஸ் இது வந்து ஒரு காஸ் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடலாம். ஒரு காஸ் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிட்டா என்னது கிடைக்கும்னா 2u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். ஒரு ஜியால் டிவைட் பண்ணணும். அது போக இந்த ஒரு எக்ஸ் இருக்குதா, அந்த எக்ஸை வந்து நான் இப்படி சேர்த்துக்கிட போகிறேன். ஸோ இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்னது இருக்குன்னா x² மைனஸ் u² sin ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஜி பை ஜி இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குதா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு டேர்மை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எந்த டேர்ம் அப்படின்னா ஒரு u⁴ sin ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை g². இந்த டேர்மை வந்து ஆட் பண்ணிட்டேன். மைனஸ் u⁴ sin ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை g². அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஏன் இதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3ஐயும் சேர்த்து நான் எப்படி எழுதிட முடியும் அப்படின்னா a+b² ஃபார்மேட்டில் வந்து நான் எழுத முடியும். அதுக்காக நான் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன ஸ்டெப்பு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குதா, இந்த சப்ட்ராக்ட் பண்ண இந்த டேர்மை நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போகிறேன். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அது எப்படி ஆகும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆகும். ஸோ அதை மாதிரி இது பாருங்கள், இதை வந்து a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² அப்படிங்கிற டேர்மில் வந்துடுச்சு அப்படின்னா இதை a−b² ஃபார்மேட்டில் வந்து நான் எழுத முடியும். ஓகேவா. அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண டேர்ம் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து u⁴ sin ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை g² அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே இந்த சைடு மைனஸில் என்னது இருக்குது அப்படின்னா 2u² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி இன்ட்டு ஒரு y அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஈக்குவல் டு a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² ஃபார்மேட்டில் இருந்ததா, அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸு மைனஸ் u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி ² அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த டேர்ம் இருக்குதா ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு, இதிலேருந்து நான் எதை பொதுவாக எடுக்க போகிறேன் அப்படின்னா மைனஸ் 2u² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி இந்த டேர்மை வந்து நான் பொதுவாக எடுக்க போகிறேன். பொதுவாக எடுத்தால் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து என்னது பாக்கி இருக்கும் அப்படின்னா 2ஐ நான் பொதுவாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேர்மை பாருங்கள். ஸோ இந்த டேர்மை பார்த்தீங்கன்னா u² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2u² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி மைனஸ் 2ஓடு சேர்த்து பொதுவாக எடுத்துட்டதுனால பாக்கி வந்து y மட்டும்தான் அந்த டேர்மில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு அப்படிங்கிறதுனால ஒரு மைனஸ் வந்து வந்துடும். u² எடுத்துருக்குறோம், u⁴ இருக்குது இங்கே, அதனால ஒரு u² அப்படிங்கிறது வரும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எடுத்தாச்சு, பாக்கி இருக்கக்கூடியது வந்து sin ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது பாக்கி இருக்கும். டிவைடட் பை இங்கே g² இருக்குது, g எடுத்துட்டதுனால ஒரு g, மேலே ஒரு 2 எடுத்துருக்கிறதுனால நம்ம 2ஐ வந்து டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னது கிடைச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி ² ஈக்குவல் டு y மைனஸ் இந்த டேர்ம் வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ அதை நான் இன்னொரு தடவை எழுதுகிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் நமக்கு கடைசியாக கிடைச்ச டேர்ம் என்னது அப்படின்னா எக்ஸு மைனஸ் u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி
the whole square is equal to minus 2u square cos square alpha by g into y minus u square sin square alpha by 2g அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இதனோட ஃபார்மேட் உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் சம் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு m இன்ட்டு ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. அப்போது நம்ம ஆரிஜினை வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏ டேர்முக்கும் பி டேர்முக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். வேறு இதுதான் வந்து நமக்கு ஏ டேர்ம், அதை மாதிரி இதுதான் வந்து நமக்கு பி டேர்ம். அப்போ இதனோட ஃபார்மேட் வந்து நமக்கு எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. வேறு 4a தான் வந்து உங்களுக்கு இந்த டேர்மாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏன் இந்த மாதிரி டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே 12th அனாலிட்டிக்கலில் வந்து படிச்சிருப்போம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபலா அப்படின்ட்டு. பேரபலாவோட ஈக்குவேஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு இருக்கலாம், y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axன்னு இருக்கலாம், அதை மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 4ayன்னு இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ayன்னு இருக்கலாம். ஸோ நமக்கு எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடச்சிருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு பேரபலாவோட ஈக்குவேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பேரபலாவோட ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து அதனோட கரஸ்பாண்டிங் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பேரபலாவோட ஈக்குவேஷனை வந்து தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டதுனால பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் எ பேரபலா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த டயக்ராம் வச்சுருப்போம். ஸோ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்கோங்கிற தியரி பார்ட்டு தான் வந்து இது. ஸோ இதில் தான் வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டி யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுத்திருப்போம். இப்போ அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு வந்து யூ சைன் ஆல்ஃபான்னு எடுத்திருப்போம். ஹரிசாண்டல் ஆக்சலரேஷனே வந்து கிடையாது, வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் வந்து ஜின்னு எடுத்திருப்போம். ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஒய்யை கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். சிம்பிளிஃபை பண்ணி ஆரிஜினை வந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா இந்த மேலே கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷனை வந்து நம்மளால் இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து பேரபலாவோட ஈக்குவேஷன். ஸோ கிவன் பாத் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் அ பேரபலா அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் 8 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க, த லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் த அபவ் பேரபலா. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம்னு ஒன்று எழுதியிருந்தோம்ல, அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து கீழே நோட்டில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல். ஸோ ப்ரொஜெக்டைலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு பை த பார்ட்டிக்கல் ஒன்று வரும். அதுக்கப்புறம் டைம் டேக்கன் டு ரீச் த கிரேட்டஸ்ட் ஹைட் அப்படிங்கிறது வரும். தேர்டு ஒன் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் வரும். நாலாவது ஒன்று வந்து ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்ட் ஹரிசாண்டல் பிளேன் என்ன அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது நாலுமே சேர்ந்து வந்து போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் வந்து கேட்டாங்க. கிரேட்டஸ்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறது, டைம் டேக்கன் கண்டுபிடிக்கிறது, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து தனித்தனியாக ஒன் வேர்ட்லேயும் வந்து கேட்பாங்க. கிரேட்டஸ்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, டைம் டேக்கனுக்கு வந்து ஃபார்முலா என்ன, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் இது ப்ராப்ளம்ஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஹைட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட்னா என்னது, அதனோட டெஃபினேஷன் வார்த்தையிலேருந்தே வந்து சொல்லிடலாமா? ஸோ நம்ம ஒரு இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்ட்டிக்கலை வந்து இப்படி போடுவோம். பார்ட்டிக்கல் இப்படி போட்டுட்டு போது இப்படி இது வெர்டிக்கலாக போகும். ஒரு கட்டத்தில் என்னவாகும் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம்.
அதுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்னவாகும் அப்படின்னா இப்படி டவுன்வேர்ட்ஸில் திரும்ப தரையை நோக்கி வந்து வரும். ஸோ அப்போ அது எந்த பொசிஷனில் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக மூவ் ஆக ஆரம்பிக்குதோ இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த highest point the particle will move horizontally. ஸோ எந்த ஹையஸ்ட் பாயிண்டில் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், அதாவது நம்ம கொடுக்குற வெலாசிட்டி மூலமாக பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து டாப்புக்கு போகும். அதனோட வெலாசிட்டி எல்லாம் இழந்து என்னவாகும் அப்படின்னா பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகி மறுபடியும் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துல இந்த சேஞ்ச் நடக்குதோ அந்த ஹைட்டை தான் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் ஹைட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். So considering the motion separately, initial upward velocity is equal to u sin alpha and the acceleration in this direction is minus g அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கன்சிடரிங் த வெர்டிக்கல் மோஷன் செப்பரேட்லி. ஸோ இங்கே வந்து வெர்டிக்கல் மோஷனை மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இனிஷியல் அப்வர்ட் வெலாசிட்டி இஸ் யூ சைன் ஆல்ஃபா. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைலிஸ் பேரபுலாலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து இனிஷியல் அப்வர்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து யூ சைன் ஆல்ஃபா. அது மாதிரி இங்கே ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜி, ஏன்னா அதனோட வெலாசிட்டி எல்லாம் இழந்து தானே வந்து கீழே விழுது. ஸோ அதனால டவுன்வேர்டு டைரக்ஷனில் விழுறதுனால அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா மைனஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜி அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து 0. ஸோ ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து 0. அப்போ 0 ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2gh அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படி வரும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ்லேயே வந்து இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் வந்து ரிலேஷன் தெரியும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டியை வந்து u அப்படின்னும் ஃபைனல் வெலாசிட்டியை வந்து v அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து உண்டு. வேறு ஏங்கிறது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எஸ்ங்கிறது வந்து அந்த ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைலாக வந்து நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே பொறுத்த வரையில் ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்குது த ஹோல் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஜி அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். அதனால மைனஸ் ஜி ஃபார்முலாவில் உள்ள 2 அப்படியே வரும் இன்ட்டு ஹெச். எஸ்ங்கிறது வந்து ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, அதனால் இங்கே ஹைட் வந்து ஹெச் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 0 ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ghன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஃபிசிக்ஸில் உள்ள இந்த ஃபார்முலாலேருந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மைனஸ் 2gh ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் ப்ளஸ் 2gh அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணால் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட் உங்களுக்கு என்னது அப்படின்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம எழுதியிருப்போம். கிரேட்டஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து டைம் டேக்கன் டு ரீச் த கிரேட்டஸ்ட் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு வந்து டைம் டேக்கன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டைம் டேக்கன்கிறது என்னது வரும் அப்படின்னா லெட் t be the time taken from the point O. Then in time t the initial velocity vertical velocity u sin alpha is reduced to 0 acted upon by the acceleration minus g. So time அதான் முதலே சொன்ன மாதிரி time taken to reach the greatest height னா greatest height என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ இங்கேருந்து இந்த பொசிஷனுக்கு மாறி திரும்ப இப்படி கீழே வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் ஹைட்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான டைம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டைமை பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் டீயை தான் வந்து நம்ம டைம் டேக்கன் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கேயுமே வந்து இனிஷியல் வெலாசிட்டியை வந்து
யூ அப்படின்னும் ஃபைனல் வெலாசிட்டியை வந்து வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டைம் டேக்கனுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இதுதான் வந்து டைம் டேக்கனுக்கும் வெலாசிட்டிக்கும் உண்டான ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வித் ஆக்சலரேஷன் அண்டு ஹைட், அதுக்கு உண்டான ரிலேஷன். இது வந்து டைம் டேக்கனுக்கு உண்டான ரிலேஷன். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் வந்து u sin ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆக்சலரேஷன் -g அப்படிங்கிறது தெரியும். இன்ட்டு t அப்படின்ட்டு போடுவோம். அப்போ இதுலேருந்து நமக்கு t என்னது கிடைக்கும் அப்படின்னா u sin ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டைம் டேக்கன் டு ரீச் த கிரேட்டஸ்ட் ஹைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட், that is time taken to return to the horizontal level. Time taken to reach the greatest height வேறு, time of flightங்கிறது வேறு. ஸோ time taken to reach the greatest heightனா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சா போதும். அதே டைம் ஆஃப் ஃப்ளைட்டுனா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் திரும்ப இங்கே வரைக்கும் வரதுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து ஸ்மால் டி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். டைம் டேக்கனை வந்து நம்ம கேபிட்டல் டி அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தா ப்ரொஜெக்டைல் இஸ் எ பேரபோலா, அந்த ஃபார்முலாவில் ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தோமா y ஈக்குவல் டு u sin ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் half gt ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதில் தான் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ 0 ஈக்குவல் டு u sin ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் half gt ஸ்கொயர் போடுவோம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 0 தான். ஏன்னா when the particle arrives at the point O, effective vertical distance it has described is 0. ஸோ effective vertical distance வந்து 0. அதனால y-ஓட வேல்யூவை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு போடுவோம். அப்போ 0 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்ச ஃபார்முலாலேருந்து இதை வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம t என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது 2u sin ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் gt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போது டீயை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா 2u sin ஆல்ஃபா மைனஸ் ஜிடி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா t ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம், அல்லது 2u sin ஆல்ஃபா மைனஸ் ஜிடி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போது 2u sin ஆல்ஃபா மைனஸ் ஜிடி ஈக்குவல் டு 0னா அப்போ 2u sin ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜிடின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து t ஈக்குவல் டு 2u sin ஆல்ஃபா பை ஜி அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். பட்டு டைம் வந்து எப்போவுமே வந்து 0வாக இருக்கிறதுக்கு வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு வேல்யூ வந்து 2u sin ஆல்ஃபா டிவைடட் பை ஜி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டைல்னால் என்ன அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனை வந்து பார்த்தோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டைலில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ட்ராஜெக்டரி, ரேஞ்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு 8 மார்க் கொஸ்டின், பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் எ பேரபோலா அப்படிங்கிற இந்த 8 மார்க்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைலில் வந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா, டைம் டேக்கன் டு ரீச்சுக்கு கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா, அப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா. ஸோ இது மூணுமே வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.